Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட கணித பிரகாஷ் second chapter arithmetic expressionsல page number 38 to 44ல இருக்க sums பார்க்க போறோம். Removing brackets. Lamu and Nobu went to a hotel. Each of them ordered a vegetable cutlet and a rasgulla. A vegetable cutlet cost rupees 43 and a rasgulla cost rupees 24. Write an expression for the amount they will have to pay. இப்போ டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லமோ அண்ட் நோ. ரெண்டு பேரும் வந்து கடைக்கு போயிட்டு ரசகுல்லாவும் கட்லெட் ஆர்டர் பண்றாங்க. இப்போ கட்லெட் ரேட் வந்து 43 ரூபாய் அண்ட் ரசகுல்லா வந்து 24 ரூபாய். இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதி சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். ஆனால் கரெக்டானு கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம். Writing it as sum of terms gives. இப்போ இந்த மாதிரி எழுதுனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு டேர்ம் எடுத்துப்போம் இல்லையா, இது ஒரு டேர்ம் அண்ட் அதுக்கப்புறம் இது செப்பரேட் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு டேர்ம் ஆயிடும். ஆனால் தப்பு, ஏன்னா நம்ம ரெண்டு கட்லெட்டு ரெண்டு ரசகுல்லா ஆர்டர் பண்ணியிருக்கோம், வேல்யூ வந்து மாறி இருக்கும். இப்படி எழுத போகுது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 43 plus 24. ஸோ இது வந்து ப்ராக்கெட்ல போட்டு இன்டூ 2 பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 into 43 plus 2 into 24. இப்போ சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இஃப் another friend Sangmu joins them and orders the same items, what will be the expressions for the total amount to be paid? இப்போ வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதணும். இதே மூணு பேர் சாப்பிட்றாங்க, அப்போ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங், இந்த 2 எடுத்து நம்ம என்ன பண்றோம், 3 போட்டுக்கிறோம். ஸோ வேல்யூ அதுதான், கட்லெட் ரசகுல்லா வேல்யூ அதுதான் இருக்கும், ஜஸ்ட் மெம்பர் மாறுறாங்க. அப்போ 3 மட்டும் போட்டா போதும். 3 into 43 plus 24. இதை சால்வ் பண்ண போது நமக்கு 3 into 67 இருக்கும். ஸோ we'll get this value 3 into 67 கிடைக்கும். இது நம்ம further சால்வ் பண்ணா we get the price for 3 person. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. In the Republic Day parade, there are Boy Scouts and Girls Guides marching together. The Scouts march in 4 rows with 5 Scouts in each row. The Guides march in 3 rows with 5 Guides in each row. How many Scouts and Guides are marching in this parade? இப்போ ஒரு ரிபப்ளிக் டேல வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்கவுட்ஸ் என்ன பண்றாங்க, மார்ச் பண்றாங்க. அண்ட் கேர்ள்ஸ் வந்து கைட்ஸ் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, ஸ்கவுட் வந்து பாய்ஸ் இருக்காங்க. ரெண்டுமே சேம் குரூப் தான், நேமிங் வந்து மாறி இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ஈச் ரோல வந்து 5 பேர் இருக்காங்க. இப்படி வருது ரோ அண்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்து காலம் சொல்லுவோம். இது காலம், இது ரோ. அப்போ ஒரு ரோலயும் வந்து 5 பேர் இருக்காங்க. 3 ரோ வந்து கைட்ஸ், 4 ரோ வந்து ஸ்கவுட்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 into 5 and 4 into 5. இப்போ இதை வந்து பிளஸ் பண்றோம் நம்ம, அப்போதான் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 plus 3 into 5 இப்படி எழுதிக்கலாம்ல, ஏன்னா 5 வந்து காமனா இருக்கு. That too we are multiplying. அப்போ 4 plus 3 into 5 இப்படி எழுதலாம், ஆன்சர் கரெக்டாக வரும். அண்ட் ஆல்சோ ஃபர்தர் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்பிட் பண்ண போது 4 into 5 ஒரு டேர்ம் வரும், 3 into 5 ஒரு டேர்ம் வரும். இது சால்வ் பண்ண போது 20 plus 15 டோட்டல் 35. நம்ம சால்வ் பண்ண போது 4 plus 3 ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் 7 வரும், into 5 பண்ணா சேம் 35 வேல்யூ வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, 5 into 4 plus 3 not equal to 5 into 4 plus 3. Can you explain why? இப்போ இந்த வேல்யூவும் இதுவோ ஏன் ஈக்குவலண்டா இல்ல, எதனால கேக்குறாங்க. இப்போ as per board marks வந்து bracket value வந்து should be solved first. If no bracket or parenthesis, multiply should be solved first. இப்போ bracket இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், first bracket தான் சால்வ் பண்ணுவோம். சப்போஸ் bracket இல்லைன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து will solve only multiplication. அப்படி பார்த்தா இது பண்ணும்போது நமக்கு 5 into 4 20 வரும், 20 plus 3 என்ன வரும், 23 வரும் ஆன்சர். ஸோ 23 ஆன்சர் கிடையாது, 35 தான் ஆன்சர். இப்போ is 5 into 4 plus 3 equal to 5 into 3 plus 4 equal to 3 plus 4 into 5. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இப்படி எழுதலாமா இல்ல இப்படி எழுதலாமா, ஈக்குவலா கேக்குறாங்க, எழுதலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க, முன்ன பின்ன எழுதினாலும் ஆன்சர் சேமா தான் வரும். பட் பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு பாருங்க, 4 plus 3 இருக்கு, 3 plus 4 இருக்கு and 3 plus 4 இருக்கு, into 5. So order மாத்தி எழுதிருக்காங்க, அவ்வளவுதான். பட் வேல்யூ வந்து ஒன்று தான் இருக்கும். This is correct. In commutative property of addition and multiplication, the answer will be same. இப்போ 3 into 5 and 5 into 3 எல்லாம் ஒரே ஆன்சர் தானே வரும் இல்லையா, 15 வரும், இங்கே 15 வரும். அதே 4 plus 3 3 plus 4 என்ன வரும், சேம் 7 தான் வரும் ஆன்சர். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆர்டர் மாத்தி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு மாறும், ஒன்லி அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். The observation that we have made in the previous two examples can be seen in a general way as follows.
Consider 10 into 98 plus 3 into 98. This means taking the sum of 10 times 98 and 3 times 98. இப்போ 10 into 98 பண்றாங்க, அதுக்கப்புறம் 3 into 98 பண்றாங்க. இது நம்ம இப்படி எழுதலாமா? 10 times 98 பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 times 98 பண்றாங்க. So addition தான் நம்ம என்ன பண்றோம்? Multiply பண்றோம். Short formula we multiply the expression. Clearly that is same as 10 plus 3 equal to 13 times 98. Thus 10 into 98 plus 3 into 98. இப்போ இந்த 13 நம்ம எப்படி split பண்ணிக்கலாமா? 13 we can split like this. So 10 and 3 பண்ணிட்டா நமக்கு solve பண்ண ஈஸி ஆயிடும். இப்போ 98 into 10 பண்ணா நமக்கு வேல்யூ வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடலாம். 980 வந்துரும். அப்புறம் into 3 பண்ணி நம்ம solve பண்ற மாதிரி இருக்கும். So we can write like this 10 plus 3 into 98 இப்படி எழுதலாம். Writing this equality the other way we get, இப்போ எப்படி எழுதலாம்னா 10 plus 3 98 equal to 10 into 98 plus 3 into 98. So இந்த terms வந்து இப்படி எழுதலாம். Swapping the numbers in the products above, this property can be seen in the following form. இப்போ இந்த property நம்ம இப்படி எழுதலாம் 98 into 10 அப்புறம் வந்து 98 into 3. இது வந்து printing mistake இது. டோட்டலா எப்படி வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா 98 into 10 plus 3. இப்போ 98ன்றது நம்ம எத்தனை மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, அத காமனா எடுத்துட்டு 10 plus 3 நம்ம பண்ணலாம். இல்லனா இன்னொரு மெத்தட் நம்ம எழுதலாம். 98 into 10 plus 3. அப்போ 98 into 10 plus 98 into 3 வரும். இப்படி எழுதலாம் and இப்படி எழுதலாம். ஆன்சர் சேமா தான் வரும். இதுக்கு பேர் வந்து distributive property. Similarly, let us consider the expression 14 into 10 minus 6 into 10. This means subtracting 6 times 10 from 14 times 10. இப்போ இந்த expression நமக்கு என்னது கிடைக்குது பாத்தீங்கன்னா 14 into 10 அப்புறம் minus 16 into 10. அதாவது இந்த வேல்யூல இது மைனஸ் பண்றோம். அப்போ இப்படி எழுதலாம் 14 times 10 இல்லையா, so 10 இப்போ 10 வந்து 14 times இங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் 6 வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. Clearly this is 14 minus 6 equal to 8 times 10. Thus, so இந்த expression நம்ம இப்படி எழுதிக்கலாம் 14 minus 6 into 10. அப்போ 14 into 10 minus 6 into 10. So we can write like this. This equal to this and this equal to this. Think of the terms too. Let us understand what happens when we change the numbers occurring in the product. இப்போ next example கொடுத்திருக்காங்க. Given 53 into 18 equal to 954. Find out 63 into 18. இப்போ இந்த நம்பரை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சேம் வே 63 into 18 பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படி கேக்குறாங்க. As 63 into 18 means 63 times 18. இப்போ 63 into 18 என்ன அர்த்தம்? நம்ம 18 வந்து we are calculating for 63 times. இத ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதலாம்? 53 plus 10. அதாவது 63 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 53 plus 10 எழுதி into 18. இப்போ 53 into 18 and 10 into 18. So இந்த ப்ராப்பர்ட்டி வந்து distributive property. அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பாருங்க. இந்த 18 வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, சேம் இத வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சு we get the answer 1134. Find an effective way of evaluating 97 into 25. இப்போ இந்த வேலை நம்ம எப்படி ஈஸி மெத்தட்ல பண்ணலாம் அப்படினா 97 into 25 means 97 times we are adding 25. 25 வந்து 97 times நம்ம add பண்றோம். இப்போ இந்த 97 into 25 நம்ம ஈஸியா பண்றதுக்கு we can do this method. இப்போ நம்ம distributive property யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை இப்படி சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். 100 into 25 minus the அப்புறம் 3 into 25. இப்போ ஈஸியா வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா, 100 into 25 2500, 3 into 25 75 வந்துரும். இப்போ மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2425. So நமக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கிடைச்சிருச்சு. We know that this is the same as the difference of 100 times 25 and 3 times 25. So 97 into 25, 100 into 25 minus 3 into 25. இப்போ நம்ம எழுதணும் இல்லையா, அதான் இங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. So இதுக்கு ஆன்சர் வந்து 2500 வரும், இதுக்கு வந்து 75 வரும். மைனஸ் பண்ணா we get 2425 value. Next, find this value. Use this method to find the following products. இப்போ using the distributive property நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 95 into 8 இருக்கு. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 100 into 8 minus 5 into 8. இப்போ சால்வ் பண்ண ஈஸி ஆன்சர் கிடைச்சிடுமா? இப்போ 100 into 8 என்ன வரும்? 800 வரும். minus 5 into 8 40. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான். 800 minus 40 என்ன வரும்? 760.
இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் 104 into 15 அப்போ 15 வந்து நம்ம 104 டைம்ஸ் வந்து ஆட் பண்றோம் அப்போ 100 into 15 plus 4 into 15 இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இன்னும் ஃபர்தரா எழுதலாம் எப்படின்னா இப்படி எழுதிக்கலாம் இப்போ 104 நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா 100 plus 4 பண்ணிக்கலாம் 15 வந்து 10 plus 5 பண்ணிக்கலாமா அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதலாம் எக்ஸ்பிரஷன் so 100 into 10 100 into 5 அப்புறம் 4 into 10 4 into 5 இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அர்த்தம் a into b plus c equal to a into b plus a into c இதுதான் ப்ராப்பர்ட்டி சேம் a into b minus c வந்து a into b minus a into c is this quicker than the multiplication procedure you use generally இப்போ நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கும் இப்படி சால்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு இல்லையா எது ஈஸியா இருக்கு இந்த மெத்தட்லாம் ஈஸியா இருக்கு அப்போ s which other products might be quicker to find like the ones above so இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் எக்ஸாம்பிள் இங்க எழுதிருக்கேன் பாருங்க we can put 98 into 5 இதுக்கு என்ன அர்த்தம் 5 வந்து we are adding 98 times அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 100 minus 2 98 நம்ம இப்படி எழுதுறோம் 100 minus 2 into 5 இத நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாமா 100 minus 2 into 5 வந்து we can further expand பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா 100 into 5 minus 2 into 5 இப்போ 100 into 5 500 வரும் 2 5s are 10 வரும் மைனஸ் பண்ணும்போது if you minus we get 490 அடுத்து நமக்கு figure it out sums கொடுத்திருக்காங்க நம்ம அதை சால்வ் பண்ணலாம் fill the blanks with numbers and boxes by sign so that the expressions on both sides are equal இப்போ இங்க கொடுத்திருக்கிறது வந்து நம்ம ஈக்குவல் பண்ணனும் சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு and ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலா இருக்கா நம்ம செக் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் வேல்யூஸ் போடணும் இப்போ ஃபர்ஸ்ட் a என்ன கொடுத்திருக்காங்க 3 into 6 plus 7 equal to 3 into 6 plus 3 into 7 இத நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சோ இது ஒரு டேர்ம் வந்துரும் அப்புறம் இது ஒரு டேர்ம் வந்துரும் சோ தனித்தனி டேர்மா போட்டுருக்கேன் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு 39 வந்துரும் இப்போ b sum வந்து 8 plus 3 into 4 இங்க இப்படி கொடுத்திருக்காங்க 8 into 4 plus 3 into 4 அப்போ இத வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம் we can write like this 8 into 4 plus 3 into 4 சால்வ் பண்ணா 44 நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் c sum இப்போ 3 into 5 plus 8 equal to 3 into 5 plus 3 into 8 so இந்த 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் 3 into 5 அப்புறம் 3 into 8 so 3 into 5 இருக்கு ஆல்ரெடி அப்புறம் 3 into 8 இத நம்ம சால்வ் பண்ணும்போது we get 15 plus 24 39 இப்போ d sum 9 plus 2 into 4 இத எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 4 into 9 and 4 into 2 so we can write 9 into 4 plus 2 into 4 இது சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 44 வந்துரும் next 3 into 5 plus 4 so இங்க வந்து dash கொடுத்திருந்தாங்க I filled with 5 equal to 3 into 5 plus 4 so ரெண்டு பக்கம் ஈக்குவல் வந்துருச்சு சால்வ் பண்ணும்போது 5 plus 4 9 அப்போ 3 into 9 27 ஆன்சர் f sum 13 plus 6 so இங்க dash இருக்கு நான் ஃபில் பண்ணிருக்கேன் இப்போ 4 வந்து நம்ம 13 ஓட ஸ்ப்ளிட் பண்றோம் அதுக்கு அப்புறம் 6 ஓட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் அப்போ 13 into 4 plus 6 into 4 இது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 76 வரும் இது சால்வ் பண்ணும்போது 52 plus 24 76 ஆன்சர் இப்போ g sum இங்க வந்து 3 இருக்கு டேஷ் கொடுத்திருக்காங்க and இங்க வந்து 3 into 5 and 3 into 2 இருக்கு அப்போ 3 வந்து இங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்காங்க அப்ப என்ன வரும் 5 and 2 will be in bracket so 5 plus 2 இது சால்வ் பண்ணும்போது 5 plus 2 7 and into 3 3 into 7 21 இது சால்வ் பண்ணும்போது 3 5s are 15 and 3 2s are 6 இத நம்ம ஆட் பண்ணும்போது 21 ஆன்சர் வரும் இப்போ h sum இங்க ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க and equal to அடுத்த சைடு தான் கொடுத்திருக்காங்க so 2 into 4 plus 3 into 4 அப்போ 4 வந்து இங்க 2 நம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் 2 plus 3 into 4 2 plus 3 into 4 இத சால்வ் பண்ணும்போது 5 4s are 20 இது சால்வ் பண்ணும்போது 8 plus 12 20 சேம் ஆன்சர் I sum இங்க வந்து 5 into 9 minus 2 equal to இப்போ 5 நம்ம என்ன பண்றோம் ஒரு தடவை இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம் இன்னொரு தடவை இங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ 5 into 9 இங்க மைனஸ் சைன் இருக்கு அது போட்டுக்கிறோம் minus 5 into 2 so plus 2 வரணும் என்ன minus into plus minus வரும் so அதுக்காக we adding plus 2
ஸோ இது ஒரு டேர்ம் வந்துடும், இது ஒரு டேர்ம். இப்போ சால்வ் பண்ண போது 35 ஆன்சர் வந்துடும், சேம் ஆன்சர். இப்போ J sum 5 minus 2 into 7. இங்க வந்து 5 and 2 வந்து 7 ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்போ 7 into 5 and 7 into minus 2. 7 into 5 minus 2 into 7. இது சால்வ் பண்ணா 21 ஆன்சர் வந்துடும். And K sum 5 into 8 minus 3. இப்போ 5 வந்து we are multiplying with 8 and also multiplying with 3. அப்போ 5 into 8. இப்போ இங்க பிராக்கெட்ல மைனஸ் சைன் இருக்கு, அது கண்டிப்பா போடுறோம். மைனஸ் 5 into 3. சால்வ் பண்ணா 5 8s are 40, 5 3s are 15. So 40 minus 15 25. இது சால்வ் பண்ணா 5 into 5 25. இங்க 8 minus 3 வந்து 5 வந்துருமா? அப்போ 5 into 5 25. L sum. இங்க என்ன பண்றாங்க? 7 வந்து 8ல மல்டிப்ளை பண்றாங்க, அப்புறம் வந்து 3ல மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ 7 into 8 or 8 into 7 ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். அப்புறம் மைனஸ் சைன் இங்க, அப்புறம் 3 into 7. இங்க 8 minus 3 is 5 into 7. இங்க 8 into 7 56 minus 3 into 7 21. இதான் இங்க எழுதியிருக்கேன். சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் 35 வந்துரும். நெக்ஸ்ட் M sum. இங்க பாத்தீங்கன்னா 5 into 12. இங்க வந்து நம்மள ஏதாவது நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ அவங்க ஏதாவது நம்பர் சொல்லல, நம்மளே நம்பர் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்க 4 போட்டிருக்கேன், நீங்க வந்து 3 1 2 ஏதாவது போட்டுக்கலாம். அப்போ 5 into 12, அப்புறம் 5 into this value 4. அப்போ 5 into 12 மைனஸ் சைன் போட்டுக்கணும், into 5 into 4. சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் 40 வந்துரும். நெக்ஸ்ட் N sum. இங்க வந்து 15 dash into 7. இங்க வந்து 6 into 7. அப்போ என்ன அர்த்தம்? 15 into 7 அப்புறம் 6 into 7. இப்போ சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 63 and 63 வந்துரும். நெக்ஸ்ட் O sum. இங்க 5 dash இருக்கு, இங்க dash இருக்கு. ஆனா இங்க வந்து 5 into 9 minus 5 into 4. அப்போ 5 நம்ம என்ன பண்றோம்? 9 ஓட மல்டிப்ளை பண்றோம் and then 4 ஓட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்றோம். அப்போ 9 minus 4. சால்வ் பண்ண நமக்கு 9 minus 4 வந்து 5 வரும் ஆன்சர். 5 5s are 25. இங்க வந்து 5 9s are 45, 5 4s are 20, மைனஸ் பண்ணா 25 வந்துரும் ஆன்சர். நெக்ஸ்ட் P sum. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்றும் கொடுக்கல, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பாருங்க. 17 into 7 minus 9 into 7. அப்போ 7 வந்து 17 ஓட மல்டிப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் 9 ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்போ we can write like 7 minus 9. ஏன்னா இங்க மைனஸ் சைன் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணி into 7 பண்றோம். 17 minus 9 வந்து 8 வரும். அப்போ 8 into 7 56. இங்க வந்து 17 into 7 119, 9 7s are 63. மைனஸ் பண்ணா 56 ஆன்சர் வந்துரும். Second sum. In the boxes below, fill lesser, greater or equal after analyzing the expressions on the LHS and RHS. Use reasoning and understanding of terms and brackets to figure this out and not by evaluating the expression. இங்க வந்து நமக்கு கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க, பட் இது வந்து கால்குலேட் பண்ண சொல்லல. அந்த டேர்ம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட சொல்லிருக்காங்க. பட் நான் உங்க ரெஃபரன்ஸ்க்காக இங்க கால்குலேட் பண்ணி நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து 8 minus 3. So 8 minus 3 is 5 into 29. இங்க 3 minus 8 இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து ஹையர் வேல்யூ வந்து minus 8 இருக்கு. அப்போ சால்வ் பண்ணும்போது -5 வந்துடும் ஆன்சர்ல. into 29. இது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 145 மைனஸ்ல வரும். இது சால்வ் பண்ணா நமக்கு பிளஸ்ல வரும். அப்போ ஆன்சர் எது ஹையர்? நெகட்டிவா பாசிட்டிவா? பாசிட்டிவ் தான் ஆன்சர், ஹையர் பிகர். அப்போ this is the bigger value. இங்க வந்து 15 plus 9 into 18. எது ஹையர் வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 9 into 18 மாத்திடுவோம். ஏன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம் இல்லையா? அப்போ we solve this first, அப்புறம் ஆட் பண்ணுவோம். இங்க வந்து என்ன பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம், அப்புறம் into 18. இப்போ 9 into 15 என்ன வரும்? 24 வரும். இப்போ 24 into 18 பெருசா இல்லனா 15 into 27 பெருசா? இதுதான் bigger value. This is bigger. இப்போ C sum பாருங்க. இங்க வந்து 23 இருக்கு, 17 minus 9 இருக்கு. இங்க 23 into 17 plus 23 into 9 இருக்கு. சோ இங்க வந்து மைனஸ் சைன் பண்ணா இங்க வேல்யூ குறைஞ்சிடும் இல்லையா? நான் 17 minus 9 என்ன வரும்? 8 வரும். 8 into 23. 8 into 23 பெருசா? இது சால்வ் பண்ணும்போது 23 into 17, 23 into 9 எது பெருசு? இதுதான் bigger value. இப்போ next D sum. 34 minus 28 into 42. இங்கே 34 into 42
minus 28 into 42. So ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் வரும் இல்லையா? ஸோ இதோட இது மல்டிப்ளை பண்றோம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்றோம், வேல்யூ வந்து மைனஸ் பண்றோம். அப்போ ரெண்டுமே சேம் ஆன்சர், both sides are equal. Next third sum. Here is one way to make 14. 2 into 1 plus 6 equal to 14. Are there other ways of getting 14? Fill them out below. இப்போ 14 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2 into 1 plus 6 தான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது மாதிரி வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நம்ம அது சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், 2 into 3 plus 4. So 3 plus 4 is 7. 2 into 7 14. இங்கே 2 into 2 plus 5. So 2 plus 5 is 7. 2 into 7 14. அப்புறம் வந்து 1 into 8 plus 6. So 8 plus 6 is 14. அப்போ into 1 பண்ணா 14 வந்துரும். Next 6 plus 1 into 2. 6 plus 1 என்னது 7. அப்போ 2 into 7 14. So இதே தான் வந்து ஆர்டர் மாத்தி எழுதிருக்கேன், அவ்வளவுதான். For sum, find out the sum of numbers given in each picture below in at least 2 different ways. Describe how you solved it through expressions. இப்போ கீழ இருக்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம வந்து டிஃபரண்ட் வே 2 டிஃபரண்ட் வேல சால்வ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் நம்ம எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எத்தனை 4 இருக்கு, மொத்தம் 5 4 இருக்கு and 8 வந்து 4 இருக்கு. அப்போ 5 into 4 plus 4 into 8. இப்போ சால்வ் பண்ணும்போது 20, 5 4s are 20, 4 8s are 32 equal to 52. இது எல்லாமே சேர்த்தா நமக்கு 52 வந்துரும். இப்போ செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த 8 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை 8 இருக்கு, 1 2 3 4. அப்போ 8 plus 8 16, இதோ 16. அப்போ 2 into 16 plus 4 வந்து எத்தனை இருக்கு, 1 2 3 4 5. அப்போ 4 5s are 20. So 2 into 16 plus 20 solve பண்ணும்போது 32 plus 20 52. So 2 method நம்ம solve பண்ணிட்டோம். செகண்ட் இது பார்க்கலாம். இங்க எத்தனை 5 இருக்கு பார்க்கலாம். 5 வந்து நமக்கு எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 times we are adding 5 plus 6 எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. இதோ 8 இருக்கு. அப்போ 8 into 6 சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் 8 5s are 40 plus 8 6s are 48. ஆட் பண்ணும்போது 88 வந்துரும். இப்போ செகண்ட் மெத்தட் நம்ம எப்படி எழுதலாம்னா, இங்க வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். சோ எத்தனை 5 இருக்கு, 2 5 இருக்கு. அப்போ 10, 6 வந்து 12 இருக்கு. அப்போ 12 plus 10. இங்கேயும் வந்து அதே தான் இருக்கு, இங்கேயும் அதே தான் இருக்கு, இங்கேயும் அதே தான் இருக்கு. 4 into 12 plus 10. இது நம்ம சால்வ் பண்ணும்போது 4 into 12 plus 4 into 10. இப்போ 4 12s are 48 plus 4 into 10 40. ஆட் பண்ணும்போது 88 ஆன்சர் வந்துரும். So 2 மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். Figure it out. First sum. Read the situations given below. Write appropriate expressions for each of them and find their values. இங்க வந்து problems கொடுத்திருக்காங்க, sums கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம expression எழுதணும் plus answer கண்டுபிடிக்கணும். First என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். A sum. The district market in Begur operates on all 7 days of a week. Rahim supplies 9 kg of mangoes each day from his orchard and Shyam supplies 11 kg of mangoes each day from his orchard to this market. Find the amount of mangoes supplied by them in a week to the local district market. இப்போ பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, மாம்பழம் வந்து சப்ளை பண்றாங்க. 7 நாளும் அந்த மார்க்கெட் வந்து ஓபன்ல இருக்கும். அந்த மார்க்கெட்க்கு வந்து சப்ளை பண்றாங்க. சோ ரஹீம் வந்து டெய்லி 9 kg of mango சப்ளை பண்றாரு and ஷாம் வந்து supplies 11 kg of mangoes daily. மார்க்கெட்ல 7 நாளும் வர்க் ஆகுது. அப்போ மொத்தம் எத்தனை கிலோ mangoes வந்து சப்ளை பண்ணிருப்பாங்க அப்படினு கேக்குறாங்க ஒரு வாரத்துக்கு. இப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் வந்து we can write like this. இப்போ டெய்லி வந்து ரஹீம் வந்து 9 kg சப்ளை பண்றாரு and ஷாம் வந்து 11 kg சப்ளை பண்றாரு. ஆர்ச்சர்ட் அப்படினா பழத்தோட்டம், அவங்க பழத்தோட்டத்துல வந்து சப்ளை பண்றாங்க. Therefore total mango supplied for a week. So ரெண்டு பேரும் எவ்வளவு சப்ளை பண்றாங்க ஒரு வாரத்துக்கு, 7 into 9 plus 7 into 11. இப்போ 7 days 9 kg daily, 7 days 11 kg daily. இது நம்ம further எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, 7 into 9 plus 11 எழுதலாம். சால்வ் பண்ண நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா 9 plus 11 20. So 7 2s are 140. 140 kg வந்து சப்ளை பண்றாங்க ஒரு வாரத்துக்கு. Next B sum. Binu earns rupees 20,000 per month. She spends rupees 5,000 on rent, 5,000 on food and 2,000 on other expenses every month. What is the amount Binu will save by the end of a year? இப்போ Binu வந்து மாசத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறாங்க.
அதில் வந்து 5000 ரூபாய் ரெண்ட் கொடுத்துட்றாங்க, 5000 ரூபாய் வந்து அவங்க ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, அப்புறம் 2000 ரூபாய் வந்து மற்ற செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க செலவு போக வந்து அவங்க எவ்வளோ மிச்சப்படுத்துவாங்க, வருஷத்துக்கு வந்து எவ்வளோ மிச்சப்படுத்துவாங்க, அவங்களால எவ்வளோ சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சேலரியோட ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் எடுத்துட்டு அந்த சேவிங்ஸ் வந்து we had to multiply it for 12 months. அப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கான சேவிங்ஸ் கிடைச்சிடும். இப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ பிது வந்து பெர் மந்த்துக்கு வந்து she earns 20,000 rupees. இப்போ அவங்க வந்து ஃபுட் அண்ட் ரெண்ட்டுக்கு, ஸோ ஃபுட்டு வந்து அவங்க 5,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரெண்ட் வந்து 5,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் மற்ற எக்ஸ்பென்ஸ் வந்து 2,000 rupees. அப்போ இந்த 5,000 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸோ 2 into 5,000 plus 2,000. இது சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12,000 rupees வரும். ஸோ her total expense per month 12,000 rupees. Therefore each month has savings. இப்போ என்ன பண்றோம், மந்த்லி எடுக்கிறோம். அப்போ 20,000 minus 12,000 பண்ணா 8,000 rupees மிச்சமாகுது அவங்களுக்கு. இப்போ இந்த 8,000 into number 12, ஸோ 1 year கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ 12 பண்ணா 96,000 rupees அவங்க சேவ் பண்ணுவாங்க. Her savings for a year is 96,000 rupees. See sum. During the daytime, a snail climbed 3 centimeters up a post, and during the night, while asleep, accidentally slips down by 2 centimeters. The post is 10 centimeters high, and a delicious treat is on top. In how many days will the snail get the treat? இப்போ ஒரு ஸ்னெயில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு போலானது ஒரு அயன் கம்பம் டெய்லி வந்து 3 சென்டிமீட்டர் கஷ்டப்பட்டு ஏறுது. அப்புறம் நைட் ஆச்சு என்ன ஆகுது, தூங்கிடுது. தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கே தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே 2 சென்டிமீட்டருக்கு கீழே இறங்கிடுது. ஸோ இதே மாதிரி டெய்லி பண்ணிட்டே இருக்கு. அந்த கம்பத்தோட ஹைட்ல வந்து ஒரு ஃபுட், அதுக்கான டெலிஷியஸ் ஃபுட் ஒன்று இருக்கு. அந்த கம்பம் ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் லென்த் இருக்கு. இப்போ இதே மாதிரி அது மேலே ஏறுறது கீழே இறங்குறது பண்ணிட்டே இருந்தா எத்தனை நாள்ல வந்து அந்த கம்பத்தோட டாப்புக்கு போய் அந்த ஃபுட்டை சாப்பிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்னெயில் வந்து மொத்தம் 3 சென்டிமீட்டர் ஏறுது, அப்புறம் 2 சென்டிமீட்டர் வந்து இறங்கிடுது. இதுக்கு எப்படி எழுதுறோம்னா, the snail climbs 3 centimeters and slips down in night 2 centimeters. அப்போ டெய்லி அது எவ்வளோ ஏறுது பார்த்தீங்கன்னா 3 minus 2 is 1 centimeter. ஸோ மொத்தமே வந்து அதனால 1 சென்டிமீட்டர் தான் ஏறுது, ஏன்னா கீழே இறங்கிடுது இல்லையா, 2 சென்டிமீட்டர் இறங்கிடுது. அப்போ டெய்லி it climbs for 1 centimeter. போல் ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ மொத்தம் எத்தனை நாள் போனோம், 7th day என்ன பண்ணோம்னா it reaches the 7 centimeter of the pole. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர்னா 7 நாள்ல வந்து it reaches the 7 centimeter of the pole. திருப்பியும் 8th dayல வந்து it reaches again 3 centimeter. அதுக்கப்புறம் கீழே விழாது, ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைச்சிருது. ஏன்னா 7க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் ஏறுது இல்லையா, அப்போ 7 plus 3 is 10. On 8th day it reaches the top and get the food. 7 days வந்து it climbs 7 centimeter. 8th dayல அப்போ 8, 9, 10. அப்போ 8th dayல it climbs 3 centimeter and gets the treat. Second sum, Melvin reads 2-page story every day except on Tuesdays and Saturdays. How many stories would he complete reading in 8 weeks? Which of the expressions below describes this scenario? So maybe என்ன பண்றாங்கன்னா டெய்லி ஸ்டோரி படிக்கிறாங்க. ஸோ 2-page story or 1-page story, ஒரு ஸ்டோரி படிக்கிறாங்க. ஓகேங்களா, அது கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ வாரத்தில் வந்து 5 நாள் படிக்கிறாங்க, 2 நாள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. அப்போ 5 நாள் படிக்கிறாங்க, டெய்லி ஒரு ஸ்டோரி படிக்கிறாங்க. 5 into 1 வந்து 5. அப்போ வாரத்தில் 5 நாள் 5 ஸ்டோரி படிக்கிறாங்க. இதே மாதிரி 8 வாரத்துக்கு எத்தனை படிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 8 into 5. ஸோ 8 into 5 நமக்கு என்ன வரும், 40. ஸோ 40 ஸ்டோரி வரும். இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் 7 minus 2 is 5. ஸோ 5 into 8, 40. Third sum, find different ways of evaluating the following expressions. இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1 minus 2 ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா we can write like this. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் நம்ம 2 மெத்தட்ஸ் எழுதலாம். ஒன்று வந்து பேரிங் பண்ணுறோம், அதாவது 1 minus 2 and 3 minus 4 பேரிங் பண்ணும்போது நம்ம இப்படி எழுதலாம். ஸோ எல்லாமே பேரிங் பண்ணி எழுதலாம். அண்ட் சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக எழுதும் போது we can write like this. ஸோ இது 1, 3, 5, 7, 9 வந்து ஒரு குரூப்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் சைன் போட்டு 2, 4, 6, 8, 10 வந்து ஒரு குரூப்ல எழுதிக்கலாம். இப்போ எதுக்கு நான் இங்க மைனஸ் கொடுத்துருக்கேன்னா, இப்போ மைனஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க, பிராக்கெட் பிஃபோர் மைனஸ் இருக்க போது பிராக்கெட் வெளியே மைனஸ் இருந்தா
bracket உள்ள இருக்கிற சைன்ஸும் மாறும். இப்போ minus into 2 minus 2 வரும் and minus into plus 4 வந்து minus 4 மாறிடும். minus into plus 6 minus 6 மாறிடும். minus 8 into plus 8 வந்து minus 8 இந்த மாதிரி மைனஸ்ல மாறிடும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஓவரால் வந்து பிராக்கெட்க்கு பிஃபோர் நான் மைனஸ் சைன் கொடுத்துட்டு இதெல்லாம் பிளஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 2 மெத்தட் நம்ம இங்கே போட்டுட்டோம். இப்போ செகண்ட் சம் எப்படி குரூப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 minus 1 0 plus 1 minus 1 0 plus 1 minus 1 0. ஸோ இதெல்லாமே 0 0 வரும். அப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம் 0 plus 0 plus 0 plus 0 இப்படி எழுதிக்கலாம். ஆன்சர் 0 தான் வரும். சீக்வென்ஷியல் ஃபார்ம் எழுத போது நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங் பண்ணுறோம். என்ன பண்றோம், இது ஒரு குரூப் பண்றோம், அப்புறம் இது ஒரு குரூப் பண்றோம், இது ஒரு குரூப் பண்ணும்போது we can write like this. So 1 minus 1 1 minus 1 1 minus 1 1 minus 1 இந்த மாதிரி எழுதலாம் நம்ம. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் சேம் தான் வரும், பட் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ப்ரெசென்ட் பண்றோம், அவ்வளவுதான். Fourth sum. Compare the following pairs of expressions using lesser or greater or equal or by reasoning. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. A சம் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 49 minus 7 plus 8. இங்க அதுதான் கொடுத்திருக்காங்க 49 minus 7 plus 8. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். B சம் இங்க வந்து 83 into 42 கொடுத்திருக்காங்க, minus 18 கொடுத்திருக்காங்க. இங்க 83 into 40 minus 18 கொடுத்திருக்காங்க. அப்போ 42 is bigger than 40 இல்லையா? அப்போ வேல்யூ வந்து இங்க அதிகமா இருக்கும். This is greater. இப்போ நம்ம சால்வ் பண்ண சொல்லல, ஜஸ்ட் டேர்ம்ஸ் வந்து கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ C சம் பாருங்க 145 minus 17 into 8. 145 minus 17 into 6. இங்க வந்து 17 into 8 வந்து வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்க வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். ஆன்சர் வந்து கம்மியா இருக்கும். இங்க வந்து 17 into 6 பண்ணும்போது வேல்யூ கம்மியா இருக்கும். அது நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்க வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ this is greater. ஏன்னா இது சால்வ் பண்ணும்போது ஹையர் வேல்யூ வந்து நம்ம இங்க மைனஸ் பண்றோம், இங்க வந்து லோயர் வேல்யூ வந்து மைனஸ் பண்றோம். அப்போ this is greater. D sum 23 into 48 minus 35. இங்க 28 into 43 minus 35. ஓகே, இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இங்க வந்து பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ பிராக்கெட்னா நம்ம அதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஆனா இங்க பிராக்கெட் கொடுக்கல. இப்போ பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து we multiply this. சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து வேல்யூ வந்து இங்க வந்து மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we multiply with the 23. அப்போ எதோட வேல்யூ அதிகமா இருக்கும்னா இந்த வேல்யூ அதிகமா இருக்கும். E sum இங்க பிராக்கெட்ல 16 minus 11 இருக்கு, இங்க no bracket. So minus 11 into 12 and 16 into 12. இந்த 12 என்ன பண்ணிருக்காங்க, into 16 and into 11 பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுமே சேம் வேல்யூ தான வரும் இல்லையா? minus into 12 அப்புறம் 16 into 12 சேம் ஆன்சர் தான் வரும். both are equal. இப்போ F sum பார்க்கலாம். 76 minus 53 into 88. இங்க 88 into 53 minus 76. இப்போ 76 minus 53 னா ஆன்சர் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல வரும். அதே வந்து 53 minus 76 னா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து லோயர் கம்பேர்ட் டு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ this is higher. G sum 25 into 42 plus 16. இங்க வந்து 25 into 43 plus 15. இப்போ இங்க வந்து 1 கம்மியா இருக்கு, இங்க ஜாஸ்தியா இருக்கு பாசிட்டிவ் நம்பர்ல. இங்க வந்து 1 ஜாஸ்தி இருக்கு, 1 கம்மியா இருக்கு. அப்ப both ஆன்சர் சேம் தானே இல்லையா? அந்த 1 வந்து இங்க வந்து 1 எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. இந்த 1 எடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து இந்த 1 வந்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ ரெண்டுமே சேம் வேல்யூ தான் வரும். both are equal. Next head sum. இங்க 36 இருக்கு, 35 இருக்கு. அப்போ இங்க வந்து +1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க பார்த்தா 28 minus 16 இருக்கு, 27 minus 15. both answer same தான் வரும். இந்த answer சேமா தான் வரும். ஆனா இங்க 36 இருக்கு, 35 இருக்கு. அப்போ this value is bigger. Fifth sum, identify which of the following expressions are equal to the given expression without computation. You may rewrite the expressions using terms or removing brackets. There can be more than one expression which is equal to the given expression. இப்போ இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் வந்து கீழ இருக்க எக்ஸ்பிரஷன் வந்து எது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா 1 and 4 வந்து ஈக்குவலா இருக்கும் இந்த வேல்யூக்கு. இங்க வந்து 83 இருக்கு, 84 இருக்கு, இங்க -37 -38 இருக்கு. அப்போ இங்க வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. அதனால இங்க 84ல இருந்து 1 மைனஸ் ஆனா இந்த வேல்யூ இதுவும் சேம் ஆயிடும். இப்போ இங்க வந்து -37 plus 83 minus 12 ஆர்டர் வந்து மாத்தி இருக்காங்க. we can also write like this 83 minus 37 minus 12. சோ இது ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. இங்க வந்து பிராக்கெட் இருக்கு இல்லையா, இது எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா 84 minus 37 minus 12 இருக்கு.
ஆனாலுமே இங்க வந்து 83 தான் இருக்கு, நமக்கு கொடுத்துருக்க மெயின் எக்ஸ்பிரஷன்ல 83 இருக்கு, இங்க 84 இருக்கு, அதனால இது மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா 83 மைனஸ் 38 மைனஸ் 30 இருக்கு. ஸோ இங்க வந்து ரெண்டு நம்பர் வந்து எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, இங்க 37 அண்ட் 12 இருக்கு, இங்க 1 எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க, அப்போ இதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ 1 and 2 is the right answer. நெக்ஸ்ட் பி சம். இங்க வந்து 93 plus 34 இருக்கு, 44 plus 36 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we add it இல்லையா, as per board mass. ஸோ அந்த வகையில பார்த்தா நமக்கு ஈக்குவல் வந்து எது இருக்குன்னா இதுதான் ஈக்குவலா இருக்கு, ஃபோர்த் ஒன் ஈக்குவல், மற்ற மூணுமே நாட் ஈக்குவல். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டேர்ம் வந்து இங்க 93 into 44 கொடுத்துருக்காங்க, இங்க 37 தான் இருக்கு, அப்போ இது வந்து வேல்யூ மாறும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இங்க மல்டிப்ளிகேஷன் டேர்ம் வந்து 37 into 76 கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து மாறும். And third பாத்தீங்கன்னா 93 plus 37 into 44 plus 76 கொடுத்திருக்காங்க. இங்க வந்து bracket கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், first வந்து we solve this bracket addition பண்ணிட்டு அதுக்கப்புறம் we multiply the value, அப்போ இங்க value வந்து மாறும். அப்போ B க்கு வந்து கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்டான ஆன்சர். Fifth sum, choose a number and create 10 different expressions having that value. இப்போ ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து we have to create ஒரு 10 எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணணும், பட் ஆன்சர் வந்து சேம் வேல்யூ தான் வரணும், நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிறோமோ அதான் வரணும். இப்போ வந்து I take the number 10. இப்போ நான் எக்ஸ்பிரஷன் எழுதணும், எல்லாமே வந்து 10 வர மாதிரி இருக்கணும். அப்போ I write the first expression 5 plus 5. So 5 plus 5 என்ன வரும், 10 வரும். அப்புறம் 2 into 5, 2 5s are 10 வரும். 20 divided by 5, sorry 5 வேண்டாம், 5 வந்து நம்பர் மாறும். 20 by 2, இது சால்வ் பண்ண நமக்கு 10 வரும். and fourth வந்து 2 plus 3 into 2, so 2 plus 3 is 5, 5 into 2 10. இப்போ fifth expression எழுதிக்கலாம், 6 plus 4 is 10. அதே மாதிரி 15 minus 5 also 10. 3 plus 3 plus 3 plus 1, இதுவும் 10 வரும். 8th வந்து 50 by 5, இது பண்ண நமக்கு 10 வரும் சார். 9th வந்து பாத்தீங்கன்னா 2 into 3 plus 4. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணோம் இல்லையா, இப்போ 2 into 3 is 6, 6 plus 4 10. இப்போ 10th பாத்தீங்கன்னா நமக்கு 7 plus 4 minus 1. So இது நம்ம சால்வ் பண்ணா 7 plus 4 is 11 minus 1 10. இப்போ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன் can write, பட் நீங்க வந்து நான் 10 எடுத்துர்க்கேன், you can choose other number different or 25 100 அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்க ஈஸியா இத சால்வ் பண்ணலாம். இப்போ இதோட நம்ம சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம், இந்த சாப்டரும் ஃபுல்லா முடிச்சிட்டோம். and உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து 3rd சாப்டர் பண்ணலாம். meanwhile subscribe my channel. Thanks for watching. Thank you.